மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கை. அதான் ஆண்டவர் உடைய வார்த்தை சொல்வது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் அவசியம். அதுதான் ஒரு வசனம் பைபிளில் 4 தடவை வருது. அது என்ன வசனம்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வசனம் 4 முறை வருது. அப்போ விசுவாசங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே ஆண்டவர் மீது உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் அவசியம். ஆனால் நம்ம எதிர்காலத்தில் ஆண்டவரை பார்க்கணுன்னா பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம பரிசுத்தம் இருந்தால் தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். இப்படி பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் சரியானதாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்று கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ அதை சேதப்படுத்தாமல் நம்ம விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். இதை குறித்து நம்ம சில நாட்களுக்கு முன்பாக நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் அதில் பற்றி பார்க்கணும்னா, நம்ம எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே சில நல்ல குணங்கள் இருக்கும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில குணங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம அதை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கை என்பது நம்முடைய நல்ல பழக்கம், நல்ல குணங்கள், அதை மட்டும் சார்ந்து இருப்பது விசுவாச வாழ்க்கையில் அது சரியானதல்ல. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த ஆயக்காரர் பரிசேயர் ஜெபத்தை 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பரிசேயனை குறித்து பார்த்தோன்னா, பரிசேயன் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்னா, தனக்குள்ளேயே ஜெபித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறனால தான் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஜெபத்தில் ஆரம்பத்திலே என்ன சொல்கிறான்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் விராவினால் உன்னை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ ஆண்டவரை துதிக்கிறவனாகவும் இருக்கிறான். ஜெபத்தில் ஆண்டவரை ஆராதனைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்னும் பார்த்தோன்னா, அவன் 11ஆவது வசனத்தில் துதிக்கிறவனாக இருக்கான். அதுக்கடுத்து உபவாசம் பண்ணுகிறவனாக இருக்கான். வாரத்தில் 2 முறை உபவாசத்து பண்ணுறவனாக இருக்கான். அடுத்து ஊழியத்தை தாங்கிறவனாக இருக்கான். தன் தசம பாகத்தில் எல்லாம் எப்பயும் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய குறை என்னன்னா, அவன் அதை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறத பார்க்குறோம். இந்த உவமை சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 18ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் இந்த உவமை எதற்காக சொல்கிறாரு அப்படின்னா, தங்களை நீதிமான் என்று எண்ணி மற்றவங்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமையை சொல்கிறார். இப்போ நம்ம அப்படி நினச்சிட்டே இருந்தால், எனக்கு என்னுடைய நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்களை மட்டும் நான் சார்ந்து இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களை நம்ம எப்படி நினைப்போம்? அற்பமாக நினைப்போம். இப்போ நம்ம எப்பயுமே நம்முடைய நல்ல குணங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 5ஆவது அதிகாரம் 44ஆவது வசனத்தில் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் வர்ற மகிமையை தேடாமல் மனுஷர்கள் கொடுக்குற மகிமையை தேடினா
நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க அப்படிங்கிறது அப்படி சொல்கிறத பார்க்குறோம். இது ஒரு வேளை நமக்கு சின்னதாக தெரியலாம். நம்மளை மற்றவங்க நம்மளை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது எங்கே பாதிக்கப்படுது அப்படின்னா, எப்படி விசுவாசிப்பீர்கள், விசுவாசத்தையே பாதிக்கிறத பார்க்குறோம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னு பரிசேயரை பற்றி அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதுதான் பரிசேயருக்கும் உள்ள பிரச்சனை. இதுதான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களையே நீதிமான்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களை அற்பமாக எண்ணிட்டு தங்களை நீதிமான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ மக்கள் எல்லாம் ஆயக்காரர் எல்லாம் தேவனை நீதிபரர் அப்படின்னு அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறுறாங்க. ஆனால் இந்த பரிசேயர் மட்டும் ஞானஸ்தானம் பெறலை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தேவனை ஆண்டவரை நீதிபரர்னு சொல்ல அவங்க தயங்கினாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தள்ளிவிட்டனர். தேவன் கொடுக்குற ஆலோசனையை தள்ளிவிட்டனர். அதனால் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போ நம்ம மற்றவங்க நம்மளை புகழணும், நம்மளை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா அது தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுறோம். நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. சில நேரம் நம்முடைய ரட்சிப்பை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டலாம். நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னு நம்ம குறித்தே மேன்மை பாராட்டலாம். ஆனால் ரட்சிப்பு ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஆண்டவர் கொடுத்தது தான். அதனால் அந்த இதை குறித்து நம்மை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. இன்றைக்கி வருகிற அநேக நம்மளை உற்சாகப்படுத்துகிற அநேக வீடியோக்கள் எல்லாம் வருது. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னையே நம்பு, தன்னம்பிக்கையாயிரு, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லுகிற உலக பிரகாரமான சில வீடியோக்கள், புத்தகங்கள் வருகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, 100% நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கணும், ஆண்டவரை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆண்டவரையும் விசுவாசி, ஓ மேலேயும் நம்பிக்கையாயிரு அப்படியே சொல்கிற உபதேசங்களும் உண்டு. இதுவும் தவறானது. நம்ம முழுக்க தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள உதாரணம் கூட இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ நம்மளே பார்த்தோன்னா, ஒரு திராட்சை ஒரு செடி இருக்குது. அந்த செடியிலேருந்து ஒரு கிளையை நம்ம வெட்டிடுறோம். வெட்டினோடனே அந்த கிளை கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், பட்டு போயிடும். அந்த கிளையில இருந்து ஏதாவது கனி தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தால் தான் நம்ம என்ன வரும், கனி கொடுக்க முடியும். அப்போ அவர் தான் நமக்கு நம்ம விசுவாசத்தில் ஆண்டவரிடம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர நம்ம சுய பலத்தினாலேயோ நம்முடைய நல்ல குணத்தினாலேயோ நம்ம இருக்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொல்கிறாரு. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்களிடத்தில் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லலை. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்லிதான் பார்க்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே நம்ம
நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதில் இன்னொரு சம்பவம் ஒன்று பைபிளில் இருக்குது. ஒருத்தன் இயேசு கிறிஸ்துட்ட வர்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தவிர யாருமே நல்லவன் இல்லை அப்படிங்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவருடைய நல்ல குணத்தை அவர் சார்ந்து இருக்கவில்லை. நீ எப்படி நல்ல போதகர்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்க்கணும். இதுதான் அந்த மனுஷன் சொல்லுகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா மருந்தை சார்ந்து இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சில திருச்சபை பிரிவுகளில் நம்ம மருந்து எடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சில உபதேசங்களே. மருந்து எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பைபிளில் ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். 2 நாளாகமும் 16வது அதிகாரத்தில் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, காலில் ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த காலில் அந்த வியாதி ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சு. அவன் என்ன செய்கிறான்னா, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேடலை. ஆண்டவரை விட்டுட்டு பரிகாரிகள், அதாவது மருத்துவரை மட்டும் அவன் தேடுறத பார்க்கணும். ஆண்டவரை விட்டுட்டு வெறும் மருத்துவரை மட்டும் சார்ந்திருந்தனால சில பிரச்சனைகள் வந்துச்சு. அவன் மரித்தான்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் முதல்ல ஆண்டவரை தேடி அதுக்கடுத்து மருத்துவரை போயிருந்தால் ஆண்டவர் ஒரு வேளை அவனை குணமாக்கியிருக்கலாம். இன்னொரு சம்பவம் நம்ம வாசிக்கிட்ட வேத பாடத்தில் எசேக்கியா ராஜா, அவனுக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டாரு, நீ மரித்து போயிடுவேன், உன்னுடைய குடும்பத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவன் பாதி முற்றத்துக்கு அரண்மனையிலேருந்து கீழே இறங்கி பாதி முற்றத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருது. அதுக்கிடையில் இந்த எசேக்கியா அழுகிறான், ஜெபித்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொல்லி அவனை நான் குணமாக்குறேன் அப்படின்னு போய் சொல்லுன்னொன்னே, இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே மேலே போய் ஆண்டவர் இப்படி சொன்னார், குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி அதோடு நிப்பாட்டலை. அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னா, மருத்துவ சிகிச்சை நடக்கிறது, ட்ரீட்மெண்ட் நடக்கிறத பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, அத்திப்பழத்து அடையை கொண்டு அந்த பிளவின் மேலே பற்று போடு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி அதனால் அவர் உடனே குணமாக்கலை. எது மூலமாக குணமாக்குறாரு? மருத்துவத்தின் மூலமாக குணமாக்குறத பார்க்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் அந்த மருந்து மூலமாக, மருத்துவர் மூலமாக நம்மை குணமாக்குவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆசா என்ன செஞ்சான்னா, ஆண்டவரை விட்டுட்டு வெறும் மருத்துவரை மட்டும் தேடினால அவன் மரித்து போனதை பார்க்கணும். சரி, அதே மாதிரி நமக்கு மனிதர்களோட தயவு அவசியமா? மனுஷங்களோட இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்களோட தயவு நமக்கு அவசியம். ஆனால் அவங்கள மட்டும் நம்ம சார்ந்திருந்தோன்னா சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, தாவீது நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்முடைய படைகள் எல்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய பலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறான். சிந்தித்து மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு எடுக்கிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் இது எழுதியிருக்கு. அப்போ சில பிரச்சனைகள், ஆண்டவர் சில வாதைகளை கொடுக்குறாரு. அவன் என்ன நினைக்கான்னா, ஆண்டவரை மறந்துட்டு தன்னுடைய படை பலத்தை எப்படி இருக்குன்னு பெருமையாக பார்க்குறான்.
இப்போ அதனால் சில பிரச்சனைகள் நடந்துச்சு. அவன் தன்னைத்தானே அறிக்கைறான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், புத்தியீனமாய் நடந்து கொண்டேன், மன்னியும் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம மனிதர்கள் நமக்கு எல்லாம் நிறையா உதவி செய்வாங்க, அவங்க மூலமாக நமக்கு நிறைய காரியங்கள் வாய்க்கும். ஆனால் அவைகள் எல்லாம் ஆண்டவரால் தான் இது நடந்தது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். நமக்கு சிலர் வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். வேலை வாங்கி கொடுத்தது அந்த உடனே அந்த மனிதனை நம்ம கடவுளாக நினச்சிடக்கூடாது. அந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது வேதம் சொல்லியிருக்கு. எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற பாக்கியவான். ஆனால் தன்னையே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். இப்போ எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால தான் கிடைத்தது. அதனால் நம்ம ஆண்டவர் மேலேயே 100% நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மற்றவங்களோட நம்ம விசேஷித்ததாக இருக்கலாம், நமக்கு அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான். நமக்கு திறமையினால் இது வந்திருக்கலாம், ஆனால் அந்த திறமையும் கொடுத்தது ஆண்டவர் தான். இந்த சிந்தை நம்ம எல்லாத்துக்குமே வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாக இருக்கலாம். அடுத்து 2வது காரியம் என்னென்னா, விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செஞ்ச கடந்த காலத்தில் நமக்கு செஞ்ச காரியங்களை நம்ம மறந்து விடவே கூடாது. அது மறக்கிறனால நம்ம விசுவாசத்தில் குறைவுபடுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம சோர்ந்து போவோம். ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருடைய பெயர் என்னென்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 31வது வசனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ அவர் முன்காலத்திலையும் அவர் எப்படி இருக்கார்? தேவனாக இருக்கிறார். அப்போ இல்லாமல் இப்பயும் எப்படி இருக்காருன்னா 32வது வசனத்தில், மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக இருக்கிறார். அந்த கடந்த காலத்திலையும் அவர் தேவனாக இருந்தார், இப்போவும் அவர் தேவனாக இருக்கிறார் என்பதில் நம்ம புரிந்து கொள்ளணும். இதனுடைய பொருள் என்னென்னா, மோசேட்ட ஆண்டவர் எகிப்து ஜனங்களில் விடுவிக்கணும், அதை குறித்து பேசும்போது மோசே கேட்குறார், அந்த மக்கள் நீர் யார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பேர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறவராக இருக்கிறேன், அதுதான் என்னுடைய பெயர் சொல்லிட்டு என்னன்னா மறுபடியும் அவர் சொல்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இதே தான் சொல்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் உங்கள் பிதாவுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லுங்கிறார். அப்போ கடந்த காலத்திலேயும் ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார், இப்பொழுதும் அதே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமின் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் அப்படிங்கிறாரு. யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் முன் தகப்பன் ஆபிரகாமின் தேவனும் நான் தான், ஈசாக்கின் தேவனும் நான் தான். இப்போ நம்ம கடந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா அவர் அப்போவும் கிரியை செய்கிறார், இப்போவும் கிரியை செய்கிறார். அதை 7 சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு எழுதும்போது சொல்கிற வார்த்தை என்னென்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர். அப்போ அவர் 3 காலத்திலையும் அவர் கர்த்தராக இருக்கிறார். இப்போ அவர் அதை நம்ம மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ மாறாத கர்த்தராக நம்ம தொழுது கொள்கிறவராக இருக்கிறோம் என்பதில் புரிந்து கொள்ளணும்.
மோசேட்ட வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் கானான் தேசத்துக்கு போனோடனே உங்களை பிடிக்கிறதுக்காக வேறு நாட்டினர் வந்து உங்களை படையெடுத்து வரலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த எகிப்து படை வீரர்களை வந்து அந்த செங்கடலில் அழித்தது, அந்த வாதைகள், அதெல்லாம் அவருடைய ஓங்கிய புயல்கள், அதை வந்து என்ன செஞ்சுங்க நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வேதனை வரும்போது அந்த இதை நமக்கு முன்னாடி ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சிருப்பார். அதை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை மறந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முறை அப்பத்தை கேட்குறாங்க. சில காரியத்தை முறுமுறுக்கும் போது அவங்க தேவனை வந்து பரீட்சை பார்க்குறாங்க. எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பரீட்சை பார்க்குறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, சங்கீதம் 78வது சங்கீதம் 41வது வசனத்தில் நம்ம ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவரை வந்து மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 42வது வசனத்தில் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். இப்போ ஆண்டவர் செய்த காரியத்தை அவங்க நினைக்காதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, 20வது வசனத்தில் இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இப்போ கடந்த காலத்தில் என்ன செஞ்சதை அவன் மறந்தனால ஆண்டவரால் இதை முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்பத்தை எப்படி கொடுக்க முடியும், மாம்சத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புறத பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலும் எப்பயுமே ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். மோசே இறந்தோடனே யோசுவாட்ட சொல்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு பிரச்சனை நேரத்துலேயும் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிற காரியம், மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். அப்போ கடந்த நாட்களில் நான் என்ன செஞ்சேனோ அதே உங்கூடையும் செய்வேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீது வந்து கோலியாத்து முன்னாடி நிற்கும்போது அவன் வந்து பழைய காரியத்தை நினைவுபடுத்துகிறத பார்க்குறான். நேராக கோலியாத்து கூட சண்டை போடலை. அப்போ வந்து அவன் வந்து சவுல்கிட்ட சொல்கிற காரியத்தை பார்க்குறான். நான் ஒரு முறை மந்தையில் ஆட்டு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து சிங்கத்திட்ட இருந்தும் கரடிகிட்ட இருந்தும் நான் வந்து ஆட்டை காப்பாற்றினேன். அதே போல் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ கடந்த நாட்களில் ஆண்டவர் செஞ்ச காரியத்தை அவன் நினைவு கூறுறத பார்க்குறோம். நினைவு கூர்ந்தனால அவனுடைய விசுவாசம் பலப்பட்டது. நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பார். அதை வந்து எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. அதை நினைவுகள் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய பவுலோட வாழ்க்கையிலே நம்ம 2வது வேத பாடத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார், இனிமேயே என்ன செய்வார், தப்புவிப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்படி நம்ம இன்னொரு காரியம், இப்படி நம்ம நினைக்கிறனால, கடந்த காலத்தை குறித்து நம்ம நினைக்கிறனால அதை மறக்கக்கூடாது. அதை நினைக்கிறதுனால அதே அற்புதத்தை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வேலை செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நம்ம அதை செய்வார்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு சில நேரம் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஒரு வேலை செய்யலை அப்படின்னா நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இதுதான் அந்த எபிரேய வாலிபர் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த 3 வாலிபர்களை குறித்து பார்க்கணும். அவர் வந்து எங்களை எல்லாம் தப்புவிக்க வல்லவர், அவருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆனால் அவர் தப்புவிக்க மாட்டாமல் போனாலும்
நாங்கள் அவர் மேலே என்ன செய்வோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். அந்த சிந்தனை நமக்கு இருக்கும்போது இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசம் பலப்பட 2 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். முதலாவது, நம்முடைய நல்ல குணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மார்க்க ரீதியிலையும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, நமக்கு நல்ல குணங்கள் இருக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்கலாம். இது எல்லாமே தேவனால் வந்தது தான். இதனால் நம்மை சார்ந்து இருக்கக்கூடாது, மனிதர்களை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது, ஆண்டவரை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நன்மைகள், குடும்பத்தில் செய்த நன்மைகள், அதே மாதிரி வேதத்தில் அவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இப்பொழுது